हेलो फ्रेंड्स नमस्ते वेलकम टू माय चैनल इनकी कोरमीन इगुरु எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க कोरमीन மார்க்கெட்ல செஞ்சு கொண்டு வந்தாச்சுங்க இப்போ ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊத்தி வெங்காயம் போட்டுக்கலாங்க வெங்காயம் வணங்கட்டும் குழம்புக்கு தேவையான மசாலா பார்க்கலாங்க இஞ்சி பூண்டு சீரகம் கசகசா கிராம்பு ஏலக்காய் பட்டை இதெல்லாம் மிக்ஸில அரைச்சிட்டு வந்துறலாங்க தனியாக பொடி இருக்குங்க டைரக்டா இது போட்டுக்கலாம் இப்போ இது மட்டும் மிக்ஸில அரைச்சிட்டு வந்துறலாங்க மீன் போட்டுக்கலாங்க இந்த மீன் குழம்பு எங்க அத்தை சொல்லி கொடுத்ததுங்க அவங்க இப்படி தான் செய்வாங்க டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் இதுக்கு தேவையான அளவு சால்ட் போட்டுக்கலாங்க லைட்டா கரண்டி வச்சு மொல்லமா இப்படி கலக்கி விட்டுக்கலாங்க அரைச்ச மசாலா இதல போட்டுக்கலாங்க இதல காரம் போட்டுக்கலாம் நான் 2 ஸ்பூன் காரம் போடுறேங்க உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு போட்டுக்கோங்க மசாலா கலந்த தண்ணி கூட இதல ஊத்திரலாம் லைட்டா கலக்கி கொடுத்துக்கலாங்க ஸ்லோவா சென்டர்ல இப்படி கலக்கிக்கணும் தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கலாங்க தனியா தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க இப்படி மொல்லமா கலக்கி விட்டுக்கணுங்க குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சுங்க பச்சை மிளகாய் போட்டுக்கலாங்க 5 நிமிஷம் ஆச்சுங்க கொஞ்சம் லைட்டா சென்டர்ல மாத்திரம் அடி பிடிக்காத மாதிரி கொஞ்சம் கலக்கி கொடுத்துக்கலாங்க இன்னொரு 5 நிமிஷத்துல குழம்பு ரெடி ஆயிடும் கொஞ்சம் ஒரு கைப்பிடி போட்டுக்கலாங்க கரண்டி வைக்காம ரெண்டு பக்கம் துணி பிடிச்சிட்டு இப்படி கலக்கி கொடுத்துக்கணுங்க குழம்பு ஆயிடுச்சுங்க ஆஃப் பண்ணிடலாம் சர்விங் பிளேட்ல எடுத்துக்கலாங்க நல்ல பெரிய மீனுங்க இது ஆந்திரா ஸ்டைல் கொரமீன் இகுரு ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிடி ஹோம் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ நன்றி வணக்கம்